வணக்கம். இன்னைக்கு இங்கே பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் நடந்துட்டுருக்கு. எனக்கு பின்னால் பார்க்குறீங்க 1000 மாணவர்கள் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரீசைக்ளிங் பற்றி ஒரு அவேர்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் தெரியும். ரிமோட் கண்ட்ரோல், பேட்ரிஸ், செல்ஃபோன்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வாங்குறது எங்கே வாங்குறோன்னு தெரியும். பட் டிஸ்போஸ் பண்ணுறது எது முறையான டிஸ்போசல் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. நம்ம பழைய வீடியோ ரெக்கார்டர், நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோன்னா அதில் வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதாவது நச்சுத்தன்மை உள்ளது, நச்சு இல்லாத பொருட்களும் இருக்குது. திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருள்களும் அதில் இருக்குது. ஏன்னா உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து ஃபைனைட், அதாவது இவ்வளோ தான் இருக்குது உலகத்தில். ஸோ அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த பொருள்களை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் மைனிங் பண்ணி அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், எந்த எலக்ட்ரானிக் பொருளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு தான் இங்கே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நல்லா இருந்துட்டு போயிடலாம். நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நம்ம குழந்தைகளோ பேர குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னா எல்லாருக்கும் இது அவசியமான ஒன்று. அண்ட் நம்மளுடைய பார்க் பொறியியல் கல்லூரியில் 15 வருடங்களாக சுற்றுச்சூழல் பொறியியல் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நம்ம கல்லூரியில் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இதில் படித்த மாணவர் தான் க்ரீன் எரா ரீசைக்ளர்ஸ் பிரசாந்த். அவரும் ஒரு ரீசைக்ளர், தமிழ்நாட்டில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேர்ல்டு ரெக்கார்டு ஜட்ஜ் வந்திருக்காங்க. ஸோ we will be getting the world record today for this. Thank you.